நம்ம ஒரு ரூம்ல தங்குறது தான் நல்லதுடா. எனக்கு மட்டும் ஏசி ரூம் மஸ்ட்ரா, இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். டேய் டேய் டேய், நம்ம இருக்கிறது ஏசி சத்திரம் தானே, அப்புறம் சண்டை போடுறீங்க? அந்த பேய் பங்களால. ஆமா, விடிஞ்சா சென்ட்ரலைஸ்ட் ஹீட்டர், ராத்திரி ஆனா சென்ட்ரலைஸ்ட் ஏசி, அதுவும் ஓசி. வாங்கடா போலாம். டேய் நீங்க அந்த பக்கம் போங்கடா, நாங்க இந்த பக்கம் போறோம். ஏய் மச்சான் வா மச்சான். சொல்றாங்க நீ. டேய் அவன பேசுனது கேட்டியா? சொல்றாங்க நீக்கா மாலு கண்ணாவா. ஆமா, இந்த ஊர்ல எதுவும் டூலெட் இருக்கா? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது சார். யாரா இருந்தாலும் செம்ப பிடிச்சிட்டு காட்டுக்குள்ள போக வேண்டியதுதான். ஏய், பெரிய நகைச்சுவை உணர்வா? கிளாஸ்ல என்னாச்சு? பால் 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 பால். எல்லாம் உங்க வேலையா? அங்க ஏன் கத்துறானுங்க? இதெல்லாம் பாலுக்காக தான். அப்புறம் என்ன ஊத்து? இருந்தா தானே ஊத்த. அந்த பொண்ணு பால்ல என்னதான் கலக்குறாளோ தெரியல, பாலை காய்க்கிறதுக்கு முன்னாடியே வித்து போயிருது. யார் அந்த பொண்ணு? ஏய் இருடா, எங்க போற? ஏன் கோழிடா, இவ கோழி பண்ண மட்டும் இல்ல, பால் பண்ணையும் வச்சிருக்கா போல இருக்கு. இது என்ன பசும்பாலா இல்ல எருமை பாலா? பால் வந்துருச்சுல, 4 ஸ்பெஷாலிட்டி. அது காசு என்னது? என் முட்டைக்கு காசு சரியா போச்சு. முட்டை ₹1 தானே மிச்சம் அட்வான்ஸ். எப்படியும் என் கோழி உன் மேல தானே முட்டை போட போகுது. காவேரி ஐயா, அந்த வெளியூர்கார பசங்களுக்கு தேவி குடும்பம் தான் அடைக்கலம் கொடுத்துருக்கு. அவங்க இந்த ஊர்ல தங்குறதுக்கு வீட பாத்துட்டு இருக்காங்க ஐயா. கஞ்சா செடி கிட்ட துளசி செடி இருக்க கூடாதுல. இளையமணி, ஏதாவது ஒண்ணு பண்ணலாம்ல. பிரசிடென்ட் சார், இந்த மேட்ரை பஞ்சாயத்துல பேசுறது தான் நல்லது. நீங்கெல்லாம் யாரு, எந்த ஊரு? யாருமே பதில் பேசலாம். எப்படி 4 நாளைக்கு முன்னாடி நரசிம்மன் பையன் கொலை நடந்திருக்கு. அதுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்? கோவில்ல நடந்த கொள்ளைக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு எங்க ஊரு பிரசிடென்ட் தர்மகர்த்தா சத்தியமூர்த்தி ஐயா சொல்றாரு. உங்க பிரசிடென்ட் சொல்ற மாதிரி அந்த விஷயத்துக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லையே. அந்த கொலையானவரோட பிரச்சனைக்கு எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நீங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க, அவங்க கண்டுபிடிப்பாங்கல்ல. ஊர்ல நடக்கிற எந்த பிரச்சனைக்கும் நாங்க தான் தீர்ப்பு சொல்லுமே தவிர போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் நாங்க இது வரைக்கும் போனதே கிடையாது. நடந்த கொலை திருட்டுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையே. ஆமா, எங்களுக்கு இந்த ஊரு பூசு, இங்க இருக்கிற மஞ்சாலும் பூசு. ஆனா இந்த ஊருக்கு எங்களுக்கு சம்பந்தமே இல்லையே. இந்த ஊர்ல சொந்தம்னு யாருமே இல்லாதப்ப இந்த ஊரு கட்டுப்பாடு படி இங்க யாரும் இருக்க கூடாது. நீங்க 4 பேர் உடனடியே ஊரை விட்டு வெளியே போங்க. அதை கேட்க நீங்க யாரு? அது எங்க இஷ்டம். அந்த உரிமை எல்லாருக்கும் தான் இருக்குது. அப்ப எங்க ஊர்ல நடந்த சம்பவங்களுக்கு எல்லாம் நீங்க பொறுப்பேத்துக்கிறீங்களா? சொல்லுங்களே. எப்பவுமே நடக்காத கொலையும் கொள்ளையும் நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நடந்திருக்கு. நீங்க வெளியூரு, உங்களுக்கு சொந்த வந்தவன் யாரும் இல்லைன்னு சொல்லிங்களே, அப்ப ஊரை விட்டு போங்களே. இல்லைன்னா பஞ்சாயத்துக்காரங்க கொடுக்கிற தண்டனையை அனுபவிங்களே. தேவையில்லை, அவங்க எங்கேயும் போக மாட்டாங்க. அவங்கள தண்டிக்கிற அளவுக்கு எந்த தப்பும் பண்ணல. அவங்களுக்கு நெருங்கின சொந்தக்காரங்க இந்த ஊர்லயே இருக்காங்க. யாரம்மா சொல்ல? அவங்க அம்மா இங்கதான் இருக்காங்க. தேவம்மா, நீ சொல்றது. அவங்கள பெத்த தாய் இங்க இல்லைன்னாலும் அவங்கள தத்தெடுத்த தாய் இங்கதான் இருக்காங்க. இங்கேயே இந்த நிமிஷமே அந்த பஞ்சபூதங்கள் சாட்சியா உங்க எல்லார் முன்னாடியும் இந்த 4 பேரையும் நான் தத்தெடுக்கிறதா முடிவு பண்ணிருக்கேன். ராதா, சொல்லுமா. அந்த குங்குமத்தை எடுத்துட்டு வாமா. சரிமா. பூசாரி ஐயா, நீங்க மந்திரத்தை சொல்லுங்க. உன் பேர் என்ன தம்பி? சரண். சண்டி. கிரி. கிரண். சத்தியமூர்த்தி, இந்த நிமிஷத்துல இருந்து இந்த சிரஞ்சீவிங்க ஏன் பசங்க. ஒரு அரக்கனால என் புள்ளைய நான் பலி கொடுத்தேன். அதுக்கு பதிலா அந்த கடவுள் எனக்கு 4 பசங்களை கொடுத்திருக்காங்க. வாங்கப்பா, வீட்டுக்கு போகலாம். இந்த பயலுல வெளியேற்றலான்னு பார்த்தா முடியாம போச்சு. இங்க பாருப்பா, சும்மா ஓபி அடிக்க கூடாது. வீட்ல இருக்கிற எல்லா வேலையும் நீ தான் பாக்கணும். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். அம்மாவும் தங்கச்சியும் எந்த வேலையும் பாத்துக்க மாட்டாங்க. புரிஞ்சுதா? இந்த இடம் எல்லாம் நம்ம இதானா?
இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய இருக்கு. தான தர்மம் போக மிச்சம் இருக்கிறது தான். ஏய் வாங்கடா சீக்கிரம் வாங்கடா. ஏய் நேரம் ஆகுதுடா, வாங்க சீக்கிரம். சுப்ராஜ், எங்க மக்கள்லாம் காலையிலேயே கும்பலா கிளம்பி போறாங்க? அவங்களா பாலும் தயிர் வாங்க போற சாக்குல உங்களுக்கு தெரியாது, காவேரிங்கிற ஒரு பொண்ணு இருக்கு, அதை பார்க்க போறாங்க. காவேரியா? நான் கேட்காமலே அன்னைக்கு முட்டை கிடைச்சிச்சு. காவேரி கொஞ்சம் கடையாரதை நிறுத்திட்டு எனக்கு கொஞ்சம் பால் ஊத்த. அட இறையா, நல்ல ஆட்டினா தானே வெண்ணெய் வரும். காவேரி பால், 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 நான் தான் பால், first. பால், பால், queue ல பால். வாங்கடா. யோ வீட்டுக்கு போய் கண்ணாடியில பாத்துக்கோ. துரு புடிச்சு போன கம்பி மாதிரி கைய வச்சுக்கிட்டு உனக்கு இவ்வளவு பில்டப் கேக்குதா? பாத்துக்கிட்டே இரு, என்னைக்கான ஒரு நாள் நான் தான் பாடி பில்டர் நீயே ஒத்துப்ப. போயா. நெக்ஸ்ட். ஆமா, நீ ஒரு ஆளா எத்தனை நாள் தான் கஷ்டப்படுவோன்னு சொல்லு, நான் கட்டிடுறேன். என்னத்த கட்டுற? என் மாட்டுக்கு மூக்கணா கயிறா? உன் கழுத்துல மஞ்சத்தாலி. உன் மூஞ்சிக்கு என்ன கேக்குதா? உன்ன என்ன பண்றேன் பாரு. எஸ்கேப். ராதம்மா, என் கோழி பார்க்க அழகு மட்டும் இல்ல, செம்ம ஸ்பீடு. அதுக்குள்ள ஏன்டா கமிட் ஆகுற? அந்த பொண்ணை பார்த்தா பெரிய வாயாடியா இருப்பா போல. பாக்குறதுக்கு அப்படிதான், ஆனா மனசு பொறுத்த வரைக்கும் ரொம்ப வெள்ள. பட்டணத்துல அவ தங்கச்சி. காவேரிக்கு சிஸ்டரா? சொல்லவே இல்ல. நீ சொல்ல விட்டாதானடா, நீ சொல்லுமா. அப்பல்லமா அவளுக்கு பிடிச்சவனா பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகலான்னு இருக்கா. தினமும் எங்க வீட்டுக்கு பால் ஊத்த வருவா. காவேரி உனக்கு, சிஸ்டர் எனக்கு. வந்த வேலையை பாருங்கடா, பெருப்பேத்தாதீங்க. ஏ ராதா, இங்க வா. நான் சொன்னேன்ல, வந்துட்டா பாரு. காவேரி தங்கச்சி உனக்கு ஓகே தானடா? ஏய் எனக்கு பிடிக்கல. அவன் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு என்ன வேலை? வாடா போலாம். காவேரி நானும் வந்து நிக்கிறேன். ஏண்டி ராதா, உங்க அம்மா தத்துக்கு எடுத்தவங்க இவங்க தானா? ஆமா. என்னையே அழுக வைக்கிறீங்களா? செவ்வளு பிக்க போறேன் பாருங்க. 8. எந்த ஊர்ல இருந்து வந்த வேட்டைக்காரங்க? என்னம்மா, யார பார்த்து வேட்டைக்காரங்க? வேட்டைக்காரன் இல்லையா? இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தா அப்புறம் இதுக்கே இப்படி பயந்துக்கிற? எங்க ஊர் பொடுசுக்கலாம். இது சப்ப மேட்ரு. வரட்டா? ஐயோ கடவுளே, எனக்கே இந்த கதினா, அவனுக்கு என்ன ஆக போறானுங்க? 21. ஓவரா எக்ஸசைஸ் பண்ணாத, இருக்கிறது இல்லாம போயிரும். கருங்கருங்க ரத்தத்தை குடிச்சா நல்லதான். கொண்டு வரட்டுமா? ஒன்னும் அவசியம் இல்ல. ஆமா, அவன் என்ன பண்றான்? காவேரி, உன் தங்கச்சி சிட்டில படிக்கிறாளாமே. உங்க 2 பேர்ல யார் முதல்ல கல்யாணம் பண்ணி போறீங்க? முதல்ல பைப் ஒழுங்கா புடி, நனைஞ்சிர போகுது. சிந்தித்து பார்த்து செய்கைய மாத்து, சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ. மச்சி, இது சாதாரண கோழி இல்லடா, சண்டை கோழி. என்னமா ரொம்ப ஓவரா சீன் போடுற? பொம்பளை பிள்ளைன்னு பாக்குறேன். அப்பத்துல இருந்து நானும் பார்த்து நிக்கிறேன். எங்க கிட்ட தனித்தனியா வர. நீ சும்மா இருடா, பாடி ஒரு கை பாத்துடலாம். என்ன பண்ற? என்ன பேசிக்கிட்டே இருக்க? காவேரி, என்ன பண்ணிட்டு இருக்க? அம்மா, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னு. நான் வரேம்மா. காஃபி எடுத்து கொடு. என்னடா டேய், மீன் எல்லாம் கடிக்க அண்டர்வேர் போட்டுக்கிறியா? நீ போட்டுக்கிறடா? போட்டிருக்கேன், பாத்து. அப்ப பிரச்சனை இல்ல. பாத்துக்க. ஏய் சண்டி, என் கோழி என் கனவுல வந்து என்னென்னவோ பண்றாடா. ஐயோ, எனக்கு வெக்கமா இருக்கு. காவேரி தங்கச்சி என் கனவுல வந்து என்னமா ரொமான்ஸ் பண்றாடா. ஐயோ இங்க பாரு கொய்யால. அப்ப உனக்கு நிறுத்துங்கடா, எனக்கு தான் வந்துச்சு. அப்ப யார் வந்துச்சு? சொல்ல மாட்டேன். சொல்றா. சொல்றா. ஐஸ்வர்யா ராய். தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டிங்க நாங்க, தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டிங்க நாங்க. பாத்திரம் வழுக்க போகுது. இன்னைக்கு எனக்கு பர்த்டே ராதா, ஒரே ஒரு முத்தம் கூட. நான் தர மாட்டேன். ப்ளீஸ். நான் தர மாட்டேன். ப்ளீஸ் ராதா. முடியாது. கிஸ் தானே கேக்குறேன்.
கொடுக்க மாட்டியா? கொடுக்க மாட்டேன். உன்ன ஏய், என்னடா சத்தம் இது? யாரா இது? என்னம்மா? என்னாச்சுமா? ஏய் யாரா நீ? அண்ணா அவர் ஆனந்த். நானும் அவரு சும்மா விளையாடிட்டு இருந்தோம், அவ்வளவுதான். ஓஹோ, அன்னைக்கு குளத்துல எஞ்சி வந்தாங்களா அவங்களா? இன்னைக்கு நான் மண்ணுல குளிப்பாட்டுனுக்குறானா உன்ன? என் தங்கச்சியை நீயும் காலேஜ்ல இருந்தே லவ் பண்றீங்களாமே? நல்லா சம்பாதிச்சு அவளை பாத்துப்பல்ல. கல்யாணம் ஆகிற வரைக்கும் பொறுமையா இருக்கலாம்ல, அதுக்குள்ள என்ன அவசரம்? இன்னைக்கு எனக்கு பர்த்டே, அதனால பாடுறா. ஆமா. பிறந்த நாளா? ஏய், ஸ்டார்ட் தி மியூசிக். Happy birthday to you. Happy birthday. Happy birthday. Happy birthday. ஏய் சீதா பாலலட்சுமி, ஆஹா, ஏன் கோழி? என்னடி புதுசா இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? எருமைங்களை ஓட்டிட்டு வந்தேன். என் சிஸ்டர் டவுன்ல இருந்து அனுப்பிச்சிருக்கு. நல்லா இருக்கா? அனுப்பிச்சு மட்டும் விட்டாங்களா? அவங்க வரலையா? டேய் இப்ப அது ரொம்ப அவசியமா? எதுக்குமா இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடுற? உனக்கு பாவாடை தாவணி தான் சூப்பரா இருக்கு. லேடிஸ் பத்தி நீ எதுக்குமா தேவையில்லாம பேசுற? உன் கல்யாணம் எப்ப ராதா? சீக்கிரம் நம்ம தான் பண்ணி வைக்கணும். அது சரி, உனக்கு எப்ப கல்யாணம்? என் ரேஞ்சுக்கு ஏத்த மாப்பிள்ள கிடைக்கணும்ல. சரி, இந்த தந்தி பேப்பர்ல என் தங்கச்சிய வரதட்சணை வாங்காம காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி யாராவது இருக்காங்களான்னு பார்த்து படிச்சு சொல்லுங்க. ஐயோ, எனக்கு வரதட்சணை எல்லாம் சுத்தமா பிடிக்காது. நான் அதெல்லாம் வாங்க மாட்டேன். என்னங்க, உங்க தங்கச்சி சூப்பரா இருப்பாங்கல்ல? அவளுக்கு என்ன அனுஷ்கா மாதிரி இருப்பா. ஐயா சாமி, உங்க வில்லுப்பாட்டை நிறுத்துறீங்களா? டேய் தாகமாகுறா, ஏன்னா வாங்கி குடுறா. வாங்கடா போலாம். உனக்கு என்ன அவ்வளவு தாகமாடா சாண்டி? உண்மையை சொல்லணும்னா நான் அப்ப காலேஜ்ல படிக்கும்போது என் பின்னாடி எத்தனை பொண்ணுங்க சுத்துனாங்க. ஆனா இவ்வளவு மாதிரி ஒரு அழகிய நான் பார்த்ததே இல்ல. டேய் சரண், அண்ணா என்னடா கட்சி மாறிட்ட? அப்ப ஏன் அழகு? எங்க மேல கை போடலடா நீ கை போட்டுக்கிறது உன் பொட்டக்கோழி மேல. சிவாஜியே உங்ககிட்ட நடிப்பை கத்துக்கணும்டா.